ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 19 ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் ஆவணி அவிட்டம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு கிராம்பு அப்புறம் பச்சை கற்பூரம் பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களோட ஒட்டுமொத்த கடனும் தீர்ந்து செல்வம் செழித்து ஓங்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிராம்பு பச்சை கற்பூரம் வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது வழிபாட்டுக்கு உரிய நாள் தான். இந்த நாளில் அம்பிகை, சந்திரன் இவங்கள மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களையும் இந்த நாளில் வழிபடும் போது மற்ற நாட்கள் நம்ம வணங்குறதை காட்டிலும் கூடுதல் பலனை பெற முடியுமா? சந்திரன் ஒரு மாதமும் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அதை பொறுத்து அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த வகையில் ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தோடு வரக்கூடிய பௌர்ணமி நாள் ரொம்ப விசேஷம். இந்த ஒரு அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய பூஜை முறைகள் எல்லாத்துக்கும் பல மடங்கு பலன்கள் இருக்கும். பொதுவாக ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது பூணூல் மாத்திரத்துக்கான ஒரு முக்கியமான வழிபாடு நாளாக கருதப்படுது. அன்றைய தினம் உபகர்மா, அதாவது ஆரம்பிக்கிறது, துவங்கிறதுன்னு அர்த்தம். இன்றைய தினத்தில் உமா மகேஸ்வர பூஜை செய்கிறதும் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளோட கல்வி ஞானம் சிறந்து விளங்குறதுக்காக லக்ஷ்மி ஹயகிரிவரையும் நீங்கள் வணங்கலாமா? பௌர்ணமி நாட்களில் நம்ம கடவுளை வணங்கும் போது நம்மளோட பலன்கள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாட்களை விட பௌர்ணமியான ஒரு முக்கியமான நாட்களில் தெய்வங்களோட சக்தி அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்குமா. அதுவும் அம்பிகையோட சக்தி அப்படிங்கிறது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த நாட்களில் நம்ம பௌர்ணமி தினத்தில் தாயாரை அம்மனை வணங்கும் போது நமக்கு என்ன கெடுதல் இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடிடும். பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன? கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை தான். அந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆவணி அவிட்டம், ஆவணி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யணும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆவணி அவிட்டம் அன்னைக்கு கூர்மையான பற்கள் வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தான் சக்தி அதிகமாக இருக்குமா. உதாரணத்துக்கு வாராகி அம்மன், காளி தேவிகள், பிரத்யங்கரா தேவி, இது மாதிரி கடவுள்களுக்கு அன்றைய தினம் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்காள பரமேஸ்வரி தாய்க்கும் கூட அன்றைய தினம் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமா. முடிஞ்சால் இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பெண் தெய்வங்கள் கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, வாழ்க்கையில் இறங்கு முகமாகவே சந்திச்சிட்ருக்கீங்க, கண் திருஷ்டி பட்ட மாதிரி இருக்குது, போட்டி பொறாமை இருக்குது, வாகனத்தில் போகும்போது விபத்து ஏற்பட்டுருமோன்னு பயமாக இருக்குது, இது மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாரும் ஆவணி மாதத்தில் ஆவணி அவிட்டம் வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி தினத்தன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவிலுக்கோ, வாராகி அம்மன் சன்னதிக்கோ, பிரத்யங்கரா சன்னதிக்கோ, இல்லை ஏதாவது ஒரு காளி கோவிலுக்கோ போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இந்த 4-5 தெய்வங்களில் எந்த தெய்வத்தோட கோவிலுக்கு வேணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். மற்ற நாட்களை விட இந்த ஆவணி அவிட்டம், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் உக்கிர தேவதைகளுக்கு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த நேரத்தில் கெட்ட சக்திகளோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஏதாவது செய்வினை, பில்லி, சூனியம் இது எதுவும் உங்களை பாதிச்சிட மாதிரி சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட ஆவணி பௌர்ணமி தினத்தில் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாக 2 பொருட்கள் தான். 5 எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. பௌர்ணமி தினத்துக்கு நீங்கள் எப்போதும் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க, அம்பாளை வழிபடுங்க. அன்றைய தினம் திங்கட்கிழமை, சோமவாரம். திங்கட்கிழமையிலலாம் என்ன ஒரு விசேஷம் வருதோ அந்த ஒரு விசேஷத்துக்கு இரட்டிப்பு பலன் இருக்குமா. சிவபெருமான் ஈசனோட அருளையும் நம்ம சேர்ந்து பெற முடியும். திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நாள். அப்பேற்பட்ட சந்திர பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமியும் திங்கட்கிழமையில் வர்றது, சோமவாரத்தில் வர்றது ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு நாள். அது இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். தீர்வு அப்படிங்கிறது, பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். சிவன் கோவிலுக்கு போங்க, அம்மனை தரிசனம் பண்ணுங்க, வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுருங்க. அம்மனுக்கு உங்களால் என்ன நைவேத்தியம் செஞ்சு வைக்க முடியுமோ அதை செஞ்சு வைங்க. சர்க்கரை பொங்கலோ கேசரியோ, இல்லை அதெல்லாம் முடியலையா
ஒரே ஒரு டைமண்ட் கல்கண்டு வச்சு படைச்சா கூட போதும். இது எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு தட்டில் 5 எண்ணிக்கையில் கிராம்பையும் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுடுங்க. இப்போ மகாலட்சுமி தாயார்கிட்ட, அம்பாள் கிட்ட, அம்மன் கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. முக்கியமான பிரச்சனை என்ன? கடன் பிரச்சனை தான். கடன் தொல்லை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய கடன் தொல்லை மொத்தமாக குறையுதோ இல்லையோ படிப்படியாக குறையணும். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. மனசார வேண்டிக்கிட்டு அந்த கிராம்பு எடுத்து வச்சுருக்கீங்களா, 5 கிராம்பு, அந்த 5 கிராம்பையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் உங்களோட வலது கையில் இறுக்கமாக மூடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த 2 பொருட்களை கையில் இறுக்கமாக மூடிக்கிட்டு உங்கள் தலையை சுற்றி இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை திருஷ்டி கழிப்பாங்கள்ல, அது மாதிரி தலையை சுற்றிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை நபர்கள் தலையிலையும் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் இந்த கிராம்பையும் பச்சை கற்பூரத்தையும் கையில் இறுக்கமாக மூடிக்கிட்டு சுற்றுங்க. குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் சுற்றுறதுக்காக கையில் வச்சுக்கிட்டா போதும். மற்ற நபர்கள் ஒருத்தங்க தலைக்கிட்டையும் போயிட்டு நீங்களே அவங்களுக்கு திருஷ்டி சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டோட பூஜை அறை இருக்குல்ல, அந்த பூஜை அறையில் ஒரே ஒரு அகல் விளக்கு, பூஜை அறை மேலே இல்லை, பூஜை அறைக்கு கீழே தரையில் உட்காந்து ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் தலையை சுற்றி வச்சுருக்கீங்களே கையில் 5 எண்ணிக்கையில் கிராம்பும் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரமும், அது ரெண்டுத்தையும் அந்த சின்னதாக அகல் விளக்கு மேலே வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை பற்ற வச்சிங்கன்னா அது எரிந்து சாம்பலாக மாறும். அது எரிந்து சாம்பலாக மாறும்போது அந்த விஷயத்தை நீங்கள் குடும்பத்தில் கூட எல்லாரும் ஒன்றா உட்காந்து அதை பார்க்கணும். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே எரிந்து சாம்பலாக போகிறது தான் அதுக்கு அர்த்தம். முக்கியமான விஷயம், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாம் அதில் வரக்கூடிய சாம்பல் மாதிரி தூள் தூளாக மாறிடும். இதை எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தன்னைக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே எப்பவும் போல் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பூஜை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 7 மணிக்கு மேலேயோ இல்லை 8 மணிக்கு மேலேயோ கூட இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை 5 எண்ணிக்கையில் கிராம்பு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தை கூட எல்லா தலையும் சுற்றி அகல் விளக்கு மேலே வச்சு பச்சை கற்பூரத்தோட அந்த கிராம்பையும் எரிய விட்டு சாம்பலாக மாற்றிடுங்க. சரி, இப்போ சாம்பலாக மாற்றியாச்சு. அந்த சாம்பலை என்ன செய்யணும்? அந்த சாம்பலை அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. கால்பட இடத்துல, ஆறில், ஏரியில், குளத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லையா, சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து கால்பட இடத்துல மரத்தில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லையா, வீட்டில் ஜிங்க் இருக்குல்ல, அந்த ஜிங்கில் ஓடக்கூடிய தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. அவ்வளவுதான். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது நம்மளோட பழைய விஷயங்களை போக்கிட்டு புது விஷயங்களை நமக்குள்ளே உள்வாங்கிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான். அதனால தான் அன்றைய நாட்கள் பழைய பூணூலை எடுத்துகிட்டு புது பூணூலை போட்டுக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே புதுசான விஷயங்கள் தொடங்கணும், ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தொடக்கம் உங்களுக்கு ஏற்படணும். இந்த ஒரு ஆவணி மாதம், ஆடி முடிந்து வரக்கூடிய இந்த ஒரு ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையணும். மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு 6-7 மாதங்கள் ரொம்ப நல்ல மாதமாக போகணும், நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கிராம்பு அப்புறம் பச்சை கற்பூர பரிகாரம் மிகப்பெரிய கை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.